இந்த தாவேக அரசு வந்த பிறகு அனைத்தும் நேரலை. இது உண்மையாவே பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னா திமுக அத்துமீறுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். 3 கோப்பு உங்க மேசையில தூங்குதுன்னு சொன்னீங்களே, இந்த திமுக ஊழல் செய்த கோப்பு, இந்த கோப்பை காமிங்க. ஏன் காமிக்க மறுக்கிறீர்கள்? தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. குற்றவாளியுடைய குரல் உயர்த்தி இருக்கு. குற்றவாளி குரலை உயர்த்தி இருக்கு. ஏன்னா ஃபைல் இருக்குது, ரெடியா இருக்கு. மக்களுக்கும் தெரியும். ஸ்டாலின் அங்கிள் ஊழல் பண்ண ஆட்சி முடிஞ்சிடும் சொன்னீங்கல்ல, சொன்னோம். இப்போ விஜய் அங்கிள் ஏன் திருடர்களை நீங்க நடவடிக்கை எடுக்கல? நினைச்சிடாதீங்க, அவர் அமைதியா இருக்கிற மாதிரி இருப்பாரு. அடுத்து கிளைமேக்ஸ பாருங்க, தூக்கி உள்ள போட போறாப்புல. நீங்க ஜெயில இருக்க வேண்டிய உதயநிதி எடியா நடவடிக்கை எப்படி? அது காரணம் டெல்லி ஆசி. என்ன சொல்றீங்க? புதுசா சொல்றீங்க. ரஜினிகாந்த் ஆளுநர் ஆவதற்கான முயற்சி. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரியுங்களா? அவருக்கு சிஷியனெல்லாம் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. சிஷிய பிள்ளைங்க உயர பறந்தாலும் ஊர்க்குருவி வருந்தாகாது. அவரே பேசியிருக்காரு. நாக்பூர்ல உத்தரவு பிறப்பிக்கப்படும். இப்போ இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. எப்பொழுது வேண்டுமானாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆளுநர் ஆகிறார். திமுக தரப்பு உற்சாகமாயிருச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார், நம்ம ஆள் வந்துட்டாரா, இறங்கி விளையாடுவோம். சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஆளுநர். ஆமா. அடுத்து கில்லி முதலமைச்சர், ஒரு கண்ணாடி எதிர்கட்சி தலைவர். கரெக்டா, பயங்கரமா. நீங்க ஜென்ஸ் கிட்ஸ் மாதிரி இருக்கிறீங்க. பூங்கொத்து கொடுத்தாருல? ஆமா, கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருந்ததா? ஆமா, பாக்ஸ்ல ஏதோ கோப்பு கொடுக்குறாரு நினைச்சேன். கோப்பாவது காப்பாவது. அமித்ஷா உப்பிட்டவரை உள்ளவரை நினை. விஜய் சொல்லுவாரு, அமித்ஷாஜி தமிழா பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்பொழுது சட்டமன்ற தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டமன்றத்தினுடைய அந்த நிகழ்வுகளை எல்லாம் நேரலையில் மக்களுக்காக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதிலே பிரச்சனை, எங்க பக்கத்து காட்டு, உங்க பக்கத்து காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட சிறப்பான ஒரு நேரலை தான். அதை நம்ம பார்க்குறோம். ஐயா நிச்சயம் பார்த்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். இதை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அங்கு நடக்கின்ற விவாதங்கள் எல்லாம் ஏற்புடையதா? விஜய் அவர்கள் சரியாகத்தான் பேசுகிறாரா? ஏன்னா இப்போதான் முதல்வராக இருக்கிறார். அதே மாதிரி இப்போதான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். எப்படி இவங்க பேச்செல்லாம் எப்படி இருக்கு, சபாநாயகருடைய அணுகுமுறை எப்படி இருக்குது என்பதை ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற முறையில் விளக்கம் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நான் தமிழக சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரடியாகவே ஜெயலலிதா கருணாநிதி காலத்தில் பல முறை பார்த்துருக்கேன். உள்ளேயே போய் ஏன்னா பத்திரிகையாளர்களுக்கான ஒரு இடம் இருக்கு, மாடம் இருக்கு. அதாவது முதலமைச்சர் நாற்காலிக்கு நேர் ஏற்ற மாதிரி 60. அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து போய் பார்த்துருப்பீங்க. 62 சீட் நம்பர். அது நேர பார்த்தா அம்மா தெரியும், அம்மா ஜெயலலிதா தெரியும். அந்த அம்மா பேக்கில் இருந்து சாக்லேட் எடுத்து அதை பிரித்து அப்படியே சாப்பிட்றதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சாக்லேட் 62 உங்க சேரா? ஆமா, நேர் ஏற்ற மாதிரி. அது சரி. இப்ப போகலையா? இப்ப நான் போகல. ஏன்? அதுல ஒன்றும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நேரலையில வருது இல்ல? நேரலையிலேயே வருது. சரி. திமுக ஆட்சி காலத்தில் நேரலையே வரல. திமுக எதையுமே சரியா செய்யாது. அப்போ இப்போ இந்த தாவேக அரசு வந்த பிறகு அனைத்தும் நேரலை. இது உண்மையாவே பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னா திமுக அத்துமீறுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். தாவேகாவை எதிர்ப்பதற்கு எல்லா குட்டி அப்ப மக்கள்கிட்ட காமிச்சிருவோம். அதற்காகத்தான் சுயநலமா தாவேகா நேரலை. ஆமா, சுயநலம். என்னன்னா கண்டிப்பா நம்ம பேசுவோம். நம்ம சட்ட ரீதியா மக்களுக்கு பயந்து மக்கள் ஓட்டு வாங்கியிருக்கோம். 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். திமுக அதிமுக ஒழிக்கத்தான் ஓட்டு போட்டான். நம்ம விசில் பட்டனையே உடைச்சு விட்டாங்க மக்கள். அதனால நாம மக்களிடம் நேர்மையா விசில் பட்டனே உடைஞ்சு போச்சு. பட்டனே இல்லை. சரி. அப்போ
மக்கள் நம்மளை நம்புறான். 1.5 கோடி பேர் பெரிய ஆலமரங்களை சாச்சிருக்கான். ஆலமரங்களை, அரச மரங்களே ஒரே அடிய திமுகவங்காளி, அதிமுகவங்காளி. ஆமா, இது 2 பேருமே நம்பல, 2 கோடி பேரு நம்பல. அதிமுக 1 கோடி பேர், திமுக 1 கோடி பேர் ஓட்டு போட்டா அவர்களும் நம்பல. இப்படி எல்லாம் வருமானு. அப்போ நேரலையில காமிச்சா தான் திமுகவை கட்டுப்படுத்த முடியும். திமுக என்ன பண்றான்னு மக்கள் பார்த்துட்டு இருப்போம். நீங்க அப்படி சொல்றீங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, இப்ப படத்தில் நடிக்கிற நிப்பாட்டிட்டாரு அவரு, அதெல்லாம் அவர் படத்தில் நடிக்கிற மாதிரி அங்க உட்காந்து எல்லாம் பண்ணிக்கிருக்காரு, மக்கள் லைவ்ல பாக்குறாங்க வேற சொல்றாங்க. அது இந்த திமுக அதிமுக சொம்புகள் எலும்பு துண்டுகள் சொல்லும். ஓ, அவங்க பேசு அவங்க. நீங்க அதெல்லாம் நம்ம ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்ப அவர் மக்களுக்கு பிரதிநிதி. ஆமா, முதல்வர். நமது முதல்வர். அப்படித்தான் பார்க்கணும். இப்ப அதிமுக காரனுக்கு அவர் தான் முதல்வர், திமுக காரனுக்கு அவர் தான். அவர் சொன்ன ஓட்டு போட்டவே போடாம எல்லாருக்கும் அவர் தான் முதல்வர். அந்த நாற்காலிக்கு நம்ம ஒரு மரியாதை. நீ நடிகர் மாதிரி பார்க்க கூடாது. ஐயா பேச்ச நான் ஏற்றுக்கொள்ளும். அந்த நாற்காலிக்கு நம்ம ஒரு மரியாதை. முதலமைச்சர் நாற்காலி, அது காமராஜர் இருந்தாலும் அந்த நாற்காலிக்கு முதலமைச்சர் நாற்காலி தான். விஜய் இருந்தாலும் அந்த நாற்காலி தான். உதயநிதியே உட்கார்ந்தாலும் சரி, இல்ல உதயநிதியை தாண்டி வேற யாரும் உட்கார்ந்தாலும் நம்ம உதயநிதி உட்கார்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க அவரு அந்த கனவுல தான் இருக்காரு. அந்த கனவுல இருக்காரு. ஆமா, கனவு காண்றாரு. கனவு. நீங்க அப்துல் கலாம் சொன்னார்ல, இளைஞர்களே கனவு காணுங்கள். அதே போல கனவு. அடுத்து நாங்க தான் உட்கார போறோம். எங்க தலைவர் மாநாட்டை அறிவிச்சிட்டாரு, அடுத்து நாங்கள் முதல்வராகிறோம் சொல்லிட்டாரு. சரி, அப்போ இப்படி இந்த சட்டசபை நிகழ்ச்சி காண்பிக்கப்படுது. அப்போ உதயநிதி சொல்றார், 3 கோப்பு உங்க மேசையில தூங்குதுன்னு சொன்னீங்களே, இந்த திமுக ஊழல் செய்த கோப்பு, இந்த கோப்பை காமிங்க. ஏன் காமிக்க மறுக்கிறீர்கள்? உங்க ராதன் பண்டிட் இன்னும் தேதி குறிச்சு கொடுக்கலையா? ஏன் இன்னும் அதற்கான நேரம் வரலையான்னு கேட்கிறார். இப்படி உதயநிதி கேட்பது சட்டமன்ற வரலாற்றிலேயே ஒரு அதிர்ச்சியான செய்தி. ஏன்னா குற்றவாளியுடைய குரல் உயர்த்தி இருக்கு. குற்றவாளி குரலை உயர்த்தி இருக்கு. ஏன்னா ஃபைல் இருக்குது, பண்ணாத நடவடிக்கை எடுக்க வேண்டியவருடைய பதில் கொஞ்சம் குறைஞ்சி அமைதியா இருக்கு. எப்பவுமே போலீஸ் திருடனை பார்த்து பயப்படுறதா, திருட போலீஸை பார்த்து பயப்படுறதா? திருடனே பயப்படணும். இப்போ போலீஸ் பயப்படுற மாதிரி தெரியுது. ஏன் போலீஸ் திருடங்கிட்ட லஞ்சம் வாங்கினா, இல்ல லஞ்சம் வாங்கணும்னு நினைச்சா ஏட்டையா என்ன பண்ணுவாரு? டேய் விடுறா, பாத்துக்கலாம் விடுறா. இந்த வடிவேல் சொல்றோம், ஐயா நேற்று சாப்பிட்டீங்களே பிரியாணி லெக் பீஸ், அது அவன் கொடுத்த காசியா? யாரு? திருட கொடுத்த காசியா? பிச்சைக்கார கொடுத்த? இப்ப அதுதான் இந்த சட்டசபையில ஒரு விசித்திரமா மக்கள் பாக்குறாங்க. அப்ப இவங்க கை ஓங்கிருச்சு, திருடர்கள் கை ஓங்கிருச்சு, திருட்டு திமுக கை ஓங்கிருச்சுன்றீங்க. ஏன்னா 3 கோப்பு இல்ல 30 கோப்பு இருக்கு. ரெடியா இருக்கு. மக்களுக்கும் தெரியும். நேரடியாக நம்மளே பார்த்தோம். போடாத ரோடு. ஆமா, அதே நேரத்துல கிணறு, ஏதோ ஒரு இதுல வெட்டாத கிணறு இருக்கு, பிரிட்ஜே உடைஞ்சு போயிருச்சு. அட்டையிலேயே கட்டி 20 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போச்சு. விழுப்புரம் பக்கத்துல பொன்னாவரம், ஏதோ பொன்னாவரம். அட்டையிலேயே கட்டி 20 கோடி ரூபாய்க்கு பாலம் தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனா நம்ம கல்லணை இன்னும் இருக்குது. கல்லணை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணை இன்னும் நிக்குது. மதுரையில் அந்த வைகை ஆற்றில் நீ கட்டினது நிக்குது, வெள்ளைக்காரன் கட்டினது. இது உடனே போயிடுச்சு 6 மாசத்துல. ஏன்னா வேலு கட்டின பாலம் பூரா அப்படித்தான் ஃபுல்லா அட்டை பாலம். அட்டையிலேயே செட்டிங் போட்டு நினைக்கிறேன், சினிமா படத்தில் செட்டிங் மாதிரி. அப்போ வேலு எங்க போயிட்டு வர்றாரு? சிங்கப்பூர் போய் மஜாஜ் பண்ணிட்டு வர்றாரு. தாய்லாந்துல போய் பட்டையால மஜாஜ் பண்ணிட்டு வர்றாரு. பார்த்த மாதிரியே சொல்லுவீங்க. இந்த அரசு பாரு, ஏங்க சிங்கப்பூர் எதுக்கு போவாங்க சொல்லுங்க? தெரியல. தாய்லாந்துக்கு எதுக்கு போவாங்க? உடம்பு சரியில்லை அவருக்கு. அவரும் சொல்லல, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பல பிரச்சனை இருக்குன்றாரு. பல பிரச்சனை, பிரச்சனை. இவரே ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு. அப்போ அங்க மெடிக்கல் காலேஜ்ல பாக்குற பூரா யாரு தெரியலையே. இவரு அதாவது ஹோட்டல் அந்த செட்டு போட்ட மாதிரி மெடிக்கல் காலேஜ் செட்டுல போட்டிருக்காரோ. ஹோட்டல்ல கிடக்கிறதான் சொல்லுவான். அப்ப எல்லாம் சாப்பிட்டு போங்கப்பா, எனக்கு நான் வேற ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். அது மாதிரி ஹோட்டல் ஓனரு அவன் வேற ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்குவான். அது போலதான் ஏவா வேலு கட்டி வைத்திருக்கிற மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் அங்க யாரும் பாக்குறது, சிங்கப்பூர் போய் பாத்துக்கிறாரு. சரி, நல்லா பாக்கட்டும். இப்போ அமைச்சர்கள் மீது ஊழல் லஞ்ச பட்டியல் நிலுவையில் இருக்கு.
அவர்கள் மீது 3 கோப்புங்கிறார். செந்தில் பாலாஜி, நேரு மீது போன அரசில் நீதிமன்றமே 1089 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடவடிக்கை எடுக்க சொல்லுது. அவருக்கு அரசு நடவடிக்கை எடுக்கல. சேகர் பாபு 3000 கோடிக்கு ஏறக்குறைய 6 டன்னு தங்கத்தை உரிக்க என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னங்க சொல்றீங்க? ஆமா, இப்போ சட்டசபையில் நான் பார்த்தேன், அந்த இளைஞன் ரமேஷ், நீ செஞ்ச கோப்பை நான் தான் டேபிளில் வச்சிருக்கேன், ஒரு முறைச்சாரு. அது இயல்பா இருக்குது பாருங்க. நீங்க இப்பவுமே யாருக்கு கோவம் வரும்? ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு மக்கள் சொந்த தின்னுட்டாயா உன்ன அப்படி கோவம் வரும்ல. அந்த இளைஞன் முதல் முறை இப்பதான் சட்டமன்றத்துக்கு வந்திருக்காரு. ரமேஷ் அவரு ஒரு முறைக்கிறாரு. ஏன்னா அதுல ஒரு நேர்மை இருக்கு. சேகர் பாபு உட்காந்துட்டாப்ல. அப்போ ஏன் இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கல? கேக்குறோம், நாங்களும் கேக்குறோம். அப்போ விஜய் பார்த்து கேக்குறோம் நேரடியா. நீங்க ஸ்டாலின் அங்கிள் ஊழல் பண்ண ஆட்சி முடிஞ்சிடும் சொன்னீங்கல்ல, சொன்னோம். இப்போ விஜய் அங்கிள் ஏன் திருடர்களை நீங்க நடவடிக்கை எடுக்கல? அப்ப நம்ம கேக்குறோம். ஆனா அவர் தைரியம் எடுத்து பாப்போம்ன்றாரு உதயநிதி. அப்போ காரணம் உதயநிதி, நீங்க ஜெயில இருக்க வேண்டிய உதயநிதி எடியா நடவடிக்கை எப்படி? அது காரணம் டெல்லி ஆசி. என்ன சொல்றீங்க? புதுசா சொல்றீங்களே. என்னன்னா ரஜினிகாந்த் ஆளுநர் ஆவதற்கான முயற்சி. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவருக்கு நம்ம சிஷியன் எல்லாம் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. சிஷிய பிள்ளைங்க உயர பறந்தாலும் ஊர்க்குருவி வருந்தாகாது, அவரே பேசியிருக்காரு. ஆமா, காக்காயெல்லாம் கழுகாகாது. ஆமா, சூப்பர் ஸ்டார் நான் தாயா, ஒரே சூப்பர் ஸ்டார், இன்றும் என்றும் நான் இருக்க வரைக்கும் நான் தான். அந்த இடத்த யாருக்கும் தரமாட்டேன். இல்ல உன் படம் 300 கோடி தான் வியாபாரம் ஆகுது, விஜய் படம் 500 கோடிக்கு வியாபாரம் ஆகுது. இப்படி அந்த காலத்துல 2 பேருக்கும் ஒரு ஈகோ, கருத்து மோதல். இப்போ இந்த இளைஞன் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துட்டார். உட்கார்ந்த பிறகு திமுக குடும்பத்துக்கு நெருக்கமான ரஜினியும் லதாவும் என்னங்க நடக்குது நாட்டுல, என்னதான் இருக்கு நாட்டுல? 2 வருஷம் முந்தி கட்சி ஆரம்பிச்சாரு, முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிட்டாரு. 75 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு நடத்தின ஆளு அட்ரஸே காணும். 50 வருஷம் நடத்தின எடப்பாடி ஊர்ந்துக்கு தவந்துக்கு வந்து பல்ட்டி அடிச்சு போனார், அவரையும் ஆளை காணும். இது என்ன நடக்குது? அப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கு போயிருச்சு. ரஜினி முதலமைச்சர் ஆகிற வாய்ப்பை ரஜினியே விட்டுட்டார். சரி, இப்ப ஒண்ணும் இல்ல, முதலமைச்சரை அலுவலகத்தை தட்டி கேட்கக்கூடிய ஆளுநரா வந்துருவோம். நீங்க நேரா நாக்பூருக்கு போன போடு. யாரு? லதா. ஒய்ஜி குடும்பம் பூரா நாக்பூர் குடும்பம் தான். என்ன சொல்றீங்க? ஆமா, ஏங்க இது தெரியாம இந்த காலம் இருக்கீங்க? என்னமே தெரியாம தான் பச்சை மண்ணா இருக்கு, பாவியா இருக்கீங்களா? ஒய்ஜிபி குடும்பம் அவாள் குடும்பம். ஓகே, 2 பேரும் யாருக்கு நெருக்கம்? RSSக்கு நெருக்கம். ஓகே, போனை போட்டாங்க. போட்டு எங்க இவர் ஆளுநராக விரும்புகிறார். அழுகிறாரு. இந்த சிசிய பூரா மேல உட்கார்ந்துருக்கான், நான் குரு கீழே உட்கார்ந்துருக்கிறேன். தூக்க வர மாட்டேங்குது. சாப்பிட்டாலும் சாப்பிட முடியல. நான் எல்லாம் என்ன கேட்கறேன், ஏன் போய் வாழ்த்து சொல்லுன்னு. நான் வாழ்த்துறாப்பா, போ, நல்லா இருப்போம். இப்படி அவரால மனசு உடைஞ்சு இதயம் நொறுங்கி இப்போ நாக்பூருக்கு போட்ட பிறகு நாக்பூர் வந்து சிக்னல் வந்துருச்சு. நீங்க கிரீன் சிக்னல். ஏன்னா அவாள் போன் போட்டா அந்த போன் உடனே சாங்ஷன் ஆயிரும். கருப்பா இருந்தவன் போன் போட்டா வேலை நடக்காது. சிகப்பா இருக்கணும், கிராஸ் பெல்ட் இருக்கணும். சிகப்பா இருக்கு போய் பேச மாட்டேன். ஆமா, ஒரு படத்துல இருக்கு. ஆமா, கிராஸ் பெல்ட் இருக்கணும். சிகப்பா இருந்தா மட்டும் பத்தாது, கிராஸ் பெல்ட் இருக்கணும். இந்த கிராஸ் பெல்ட் இருந்தா தான் நாக்பூர்ல உத்தரவு பிறப்பிக்கப்படும். இப்போ இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. எப்பொழுது வேண்டுமானாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆளுநர் ஆகிறார். இப்போ தர்மன் ஒரு படம், அதை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். அது ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணிட்டான். அதை முடிச்சுட்டு சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு காசு வேற பிள்ளைய மணி வாங்கிட்டு போயிடுச்சு. ஆமா, அது நம்மள ஏடிஎம் மிஷின் மாதிரி எப்பப்ப வேணுமோ மிஷினை உள்ள தடவி ஒரு 300 கோடி அடிச்சுட்டு போயிடும். சரி, இந்த ஆனா மனைவினாலதான் இவாளுக்கு போன் போட முடியும். இப்ப வந்த பிறகு திமுக தரப்பு உற்சாகமாயிருச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார், நம்ம ஆள் வந்துட்டாரா, இறங்கி விளையாடுவோம்டா. நாம
எதை துர்காமா இது சொன்னாலும் லதாமா கேட்கும். எப்படி 2 அம்மாக்கள் துர்காமா எது சொன்னாலும் லதாமா கேக்கு. அப்ப லதாமா துர்காமா கூட்டணி அப்படி ஆளுநர் ஆயிட்டாருன்னா ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து ஏப்பா இந்த பிடபிள்யூ கோபப்புற கொண்டா ஆதவரிச்சு எடுத்துட்டு போய் அங்க நிக்கணும். எங்க கலெக்டர் கிட்ட தாசில்தார் நிப்பாருல, அது மாதிரி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கிறேன். இனியாது பில்ல பாஸ் பண்ணிருக்க, ரோட்டே காணோம் ஐயா, போட்டுருவாங்க ஐயா ஒரு வாரத்துல, போடாம பில் எடுத்துட்டியா? இப்படி இந்த கோப்புகள் பூரா எங்க போகும்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே போகும். ரவி இருக்கிற பொழுது திமுக கோப்புகள் பூரா எங்க போச்சு? ஆளுநர்கிட்ட போச்சு. ஆளுநர் பார்த்தா திருப்பி அனுப்புனார். ஆமா, பல தீர்மானங்களை திருப்பி அனுப்புனாரு. ஆமா, ஆளுநரையே தூக்குங்கன்னு இவங்க ஜனாதிபதியிட்ட போய் மனு கொடுத்தாங்க. எம்பிக்கள் பூரா கையெழுத்து போட்டாங்க. இப்ப அதே போல ரஜினியை நீக்குன்னு தாவேகா தீர்மானம் போடுமா? ஆளுநர்கிட்ட போய் சரி ஜனாதிபதியிட்ட போகுமா? இல்ல இனிமேல் தான் சுவராசியமா அரசியல் போகுது. ஒரு நடிகர் ஆளுநர், ஒரு நடிகர் முதல்வர், இன்னொரு நடிகர் எதிர்கட்சி தலைவர். என்ன சார் இப்படி சொல்றீங்க? பயங்கரமா சொல்றீங்களே சார். இந்த கூட்டணி எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கு. ஒரு நடிகர், சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஆளுநர். ஆமா, அடுத்து கில்லி முதலமைச்சர், ஒரு கண்ணாடி எதிர்கட்சி தலைவர். கரெக்டா, பயங்கரமா. நீங்க ஜென்ஸ் கிட்ஸ் மாதிரி இருக்கிறீங்க பேச்சு. ஏங்க என்ன, நான் ஒரு ஜென்ஸ் கிட் தாங்க. என்ன பார்த்தா என்ன வயசான மாதிரியே தெரியுது. என்ன டை அடிக்கணும் போல் இருக்கு. சரி, அப்போ இதுதான் எதிர்கால தமிழ்நாடு அரசியல். இதை தெரிந்து கொண்ட விஜய் பார்ட்டி அடக்கி வாசிக்கிறாங்க. அடக்கி அமித்ஷாவுக்கு சாப்பாடு பார்சல் எடுத்துட்டு போற அளவுக்கு நிலைமை மோசம். பார்சல் எங்க கொண்டு போனாங்க? ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. சாப்ஜி, பட்டர் பன்னீர் பாலக், அமித்ஷா விரும்பி சாப்பிடுற குலோப் ஜாமுன் எல்லாம் சைவ சபைக்காரனை வச்சு எடுத்துட்டு போய் பூங்கொத்து கொடுத்தாருல. ஆமா, கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருந்ததா? ஆமா, பாக்ஸ்ல கோப்பு கொடுக்குறாரு நினைச்சேன். கோப்பாவது காப்பாவது. உங்களுக்கு பிடித்தமான ஒரு மனிதனை நீங்க போதும்னு சொல்ற ஒரே விஷயம் எது? சாப்பாடு தான். 1 கோடி கொடுத்தாலும் ஏப்பா இன்னொரு கோடி கொடு. ஆமா, 5 கோடி இன்னும் 2 கோடி கொடு. கரெக்ட், உண்மை. 7 கோடி இன்னொரு 3 கோடி கொடு. சாப்பாடு போட்டீங்கன்னா என்ன ஒண்ணு போதுங்க, சாப்பிட முடியும். ஆமாங்க, திருப்தி ஆயிடுச்சு. போதுங்க, நீ கொடுத்த மனசாந்தி, கொடுத்த சாப்பாடு திருப்தியா இருக்கு. இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியல. இல்லங்க, புது ஐட்டம் வந்திருக்குங்க. முந்திரி பருப்புல செஞ்ச காஜு கட்லி வந்திருக்கு. ஃபுல்லா இருக்கு, இது வரைக்கும் இருக்கு, சாப்பிட முடியல. நீங்க சாப்பிட முடியுமா? முடியாது. இல்ல நான் சாப்பிட முடியும்? யாராலும் முடியாது. காஜு கட்லி, முந்திரியிலேயே செஞ்ச கேக். நல்லா சாப்பிடுறீங்க நிறைய. ஆமா, அது வந்து 2000 ரூபாய் ஒரு கிலோ. சரி, 10,000 இருக்கு. மார்வாடி வீட்டுல அதான் கொடுப்பான், காஜு கட்லி. அப்போ இதுதான் மனுஷன். அப்போ அமித்ஷா உப்பிட்டவரை உள்ளவரை நினை. விஜய் சொல்லுவாரு, அமித்ஷாஜி சாப்பாடு போட்டிருக்க பாத்துக்குங்க, உப்பிட்ட வரைய உள்ளவரை நினைக்கணும். நான் உங்களுக்கு சாப்ஜி, நெய்யில சுட்ட சப்ஜி. அதே போல பன்னீர் பாலக், பட்டர் பன்னீர் பாலக், சரி, இது குலோப் ஜாமுன், காஜு கட்லி எல்லாம் கொடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டாலே நினைச்சு பார்க்கணும், நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன். இதுதான் பாலிடிக்ஸ். இதுதான் பாலிடிக்ஸ். எம்ஜிஆர் வீட்டுக்கு யாரு போனாலும் சாப்பிடாம வரக்கூடாது. ஆமா, நான் முதல்ல போறேன் 80ல. அப்போ ஜஸ்டின்னாக்கா என்ன, மணிமாறனுக்கு ஒரு பிஏ இருந்தார். அதாவது ஐஸ்வரி வேலனுடைய மச்சான் திருநாராயணன். அவரு இருக்கும்போது சாமிநாதன் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் முதல்ல மணிமாறன் கூட கார்ல ராமாவரம் தோட்டத்துக்கு போறேன். எம்எல்ஏ அண்ணன் இறங்கி போயிட்டாரு. இது சாமிநாதன் இருந்தான். கொஞ்ச நேரத்தில் அவனையும் காண, அவனும் சாப்பிட போயிட்டான். அப்புறம் அப்போ 7 அடி இருக்கிற டிஸ்கோ சாந்தியுடைய அப்பா ஜஸ்டின் ஆனந்த் அவரு அப்படியே ஆனந்த் இல்ல, ஆனந்த் டிஸ்கோ சாந்தி அப்பா பேரு. ஆமா, ஆனந்த் அவரு இல்ல, அவரு இன்னொருத்தர் பாடிகார்டு இருந்தார், ஜஸ்டின் பாடிகார்டு. ஆமா, அவரு இப்படியே வந்தார். வந்து சாப்பிடாத கூட்டி போய் சாப்பிட உட்கார வைக்கிற வேலை. நானு நின்ன, சாப்பிட்டியானாரு. இவன் சாப்பிட்டா அடிப்பானா, சாப்பிடலன்னு அடிப்பானா? சின்ன ஆளா இருக்கு. ஆமா, 20 வயசு. அப்பா நான்லாம் சாப்பிடல அப்படின்னு. சாப்பிடலையா அப்படி ஒரு மிரட்டல்.
சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு, இல்லை நீ சாப்பிடல, சாப்பிடு போ, சாப்பிடலன்னு அடிப்பார் போல இருக்கேன். சரி, அப்போ போய் அங்கே சாப்பிடு. அங்கே போனால் சுட்ட சுட்ட காலையில் இட்லி கோழி குழம்பு 100 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்மளை கூட்டிட்டு வந்த பேரை பார்த்து அவன் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான். கழட்டி விட்டுட்டு போயிட்டான். இப்படி எம்ஜிஆர் யாரு வந்தாலும் சாப்பிட்டு தான். நீ சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? சாப்பிட்டேன். சாப்பிடாம எப்படி வர முடியும்? நல்ல சூப்பர். யாருமே காலையில இட்லி, அப்ப எம்ஜிஆரை பொறுத்து யாரு போனாலும் சாப்பிட்டு தான் வரும் சாப்பாடு. அதே போலதான் விஜய் கொண்டு அமித்ஷாவுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு. அப்ப இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. இதெல்லாம் எதுக்குன்னா ஆப்பு எங்கேயோ நடக்குது, எங்கேயோ திமுக சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன். எங்க ரஜினி வந்தாருன்னா ரஜினிக்கு துர்காமா மூலம் லதாமா பாலிடிக்ஸ் பண்ணுவோம். அப்போ விஜயோட கதி என்ன ஆகுதுன்னு பாரு. இப்படி ஒரு அரசியல் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்படி செஞ்சா விஜய் தானே பேரும் புகழும் வரும். நல்லா யோசிப்பார். ஆளுநர்னாலே தமிழ்நாட்டுக்காரங்க பிடிக்காது. அதை போய் ரஜினியாவது உட்காந்துக்கிட்டு திமுகவை டோட்டலாகவே பிடிக்காது, விரட்டி விட்டாங்க. இப்போ இது பூரா சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பண்ணா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களே. அடுத்து திருப்பி விஜய் தானே வருவார். இந்த பக்கத்து பார்த்தா எங்க தலைவர் இருக்கிறாரு, இப்போ அறிவிச்சிட்டாரு அவரே. இங்கிட்டு காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது. அப்போ எங்களுக்கு இன்னமும் பல வெற்றிகள் குவியும் இல்லை எங்க கூட்டணிக்கு. இல்லை வெற்றி பல குவியும். ஆனால் இப்போ விஜய் மற்ற அமைச்சர்களை இன்னும் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர முடியலைங்கிற செய்தி கசிய ஆரம்பிக்குது. என்ன சொல்றீங்க நீங்க? பழனியில் 100 கோடி யாருக்கு போச்சு இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல. நீங்க நம்ம ஹோட்டல் எழுதி வச்சிருப்பான், நல்ல ருசியா சாப்பாடு குறைந்த விலையில் இருந்ததுன்னா நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள், குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள். அதே போலதான் இந்த அரசுல நடக்கிற குறைகளை சுட்டி காட்டுறோம் ஊடகவியலாளர்கள் பேர்ல. இத சரி செய்யணும். சரி செய்யலைன்னா ரொம்ப சிக்கலாயிரும். 100 கோடி ரூபாய்க்கு யார்கிட்ட போச்சு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நீங்க அன்வர்தீன் செத்து போயிட்டார் மர்மமா. அதே போல நீங்க 1792 வட இந்திய நடத்துனர் பூரா வந்து சேர்ந்துட்டான். உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டான். அதே போல 11 சாராய போது வீரன், ஒரு சரக்குக்கு பேர் வீரன், கோலை அடிச்சா வீரன் ஆயிடலாம். இந்த வீரன் சரக்கு VSOP பிரீமியம் கோல்டு, இப்படி பல சரக்கு, MC பிஸ்கட் பிராந்தி, இப்படி பல சரக்கு, ரம்மு, இந்த சரக்கெல்லாம் செயற்கை கெமிக்கலை போட்டு தயார் பண்றாயா இந்த ஒரு ரெட்டியாரு. ஓகே, இதை பேன் பண்ணியான்னு பேன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தானே. சூப்பர். 50 ஆண்டு காலத்துல தமிழனுடைய மரபணுவே அழிஞ்சு போகிறான். 3 தலைமுறை விடாம குடிச்சான்னா இவனுடைய மரபணு போதை மரபணுமாயிரு. அப்ப இதெல்லாம் பிள்ளை பார்க்க முடியாது, ஆன்ம பறி போயிரு. அப்ப இது ஏன் தடை செய்யறாங்க? 16 மணி நேரத்துல மீண்டும் தடை எடுக்கிறாங்க. இதெல்லாம் உங்க கவனத்துக்கு தெரியுமா? சீஃப் செக்ரட்டரி டெய்லி உங்களை பாக்குறாரு, 5 நிமிஷம் பாக்குறாரு. 5 நிமிஷம் இதையெல்லாம் சீஃப் செக்ரட்டரி சாய் குமார் சொல்றாரா? அப்போ இது உங்க ஆட்சியில தான் இதெல்லாம் நடக்குது. இந்த ஆட்சியில பல தவறுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தவறுகளை சரி செய்யலினா திமுகவுக்கு இப்ப வீரம் வந்துருச்சு. எப்படி எடியா நடவடிக்கைங்க மேல 3 கோப்புல 30 எடுத்து பாரு. இப்படி நீங்க அலிபாபாவும் 35 திருடர்களும் இருந்த திமுக 3 மாசத்துல கட்சி ஆரம்பிச்ச தாவகாவை மிரட்டுகிறத மக்கள் லைவா பாக்குறாங்க. அப்போ நீங்க குற்றவாளி வேகமா பேசுறாரு, குற்றத்தை பிடிக்க வேண்டிய பயங்கரமா பேசுறாரு. அதாவது ஒரு நடிகை விரும்புறாரு, அந்த நடிகை இவரை விரும்பல, குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடக்கூடாது, அதனால இதோட நிறுத்திட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடும். அதுக்கும் பால்டால் எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. பால்டால்னா விஷங்க, அது வயலுக்கு அடிக்கிறது விஷம். அதை அவரு குடிச்சிடுறாரு. எடப்பாடி தான் பொது மேடையில சொல்றாரு. அவர் சொன்னாரா? சரி சரி சரி. ஒரு ஆள் போட்டிருந்தாங்க அப்படி. ஆமா ஆமா, விவரம் தெரிஞ்ச ஆளு கேட்டுக்கிட்டா மக்களுக்கு புரியும். மக்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு முதல்ல. பழைய செய்தி. நான் தான் ஒன்றும் தெரியாம இருக்கிறேன். நீங்க அப்பாவியா இருக்கீங்க. விஜய் எப்படி அப்பாவியா இருக்காரோ அதே போல நீங்களும் அப்பாவியா. மக்களை சந்திங்க. மக்கள் தான் நமக்கு ஆசான். மக்கள் தான் நமக்கு பல விஷயங்களை
போராடிக்கொண்டே கற்றிக்கொண்டே போராடு. மக்கள் தான் நமக்கு வழிகாட்டி. அப்போ அரசியல் வழிகாட்டி. மாவ சொல்லுவாரு, ஆமா மாவ குதிரையில இருந்துகிட்டு நீ தோட்டத்தை பார்க்காத, தோட்டத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு பயங்கர பசுமையா தெரியும், ஆனா நீ கிட்ட போய் பார்த்தாதான் அது என்ன பூ, அது எப்படி வளர்ந்துச்சு, அது என்ன வாசம் எல்லாம் தெரியும் அப்படின்னு மக்கள்கிட்ட போ, மக்கள்கிட்ட படி, மக்கள்கிட்ட கற்றுக்கொள், மக்கள்கிட்ட சொல். மக்கள் தான் ஆசான். ரைட், நான் செஞ்சிடறேன் விடுங்க. அப்போ இந்த பால்டாலு இப்ப என்ன நடக்குதுன்னா, ஏன் எங்க மீது நடவடிக்கை எடுக்கல? இவருடைய குரல் உயர்வா இருக்கு. ஏவா வேலு அட்டையிலேயே பாலம் கட்டி அடிச்சுட்டு போயிடுச்சு. 3000 கோடிக்கு 6 டன்னு தங்கத்தையே காணோம். இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கையும் காணோம். அதே போல மருமக சபரீசன் 5 லட்சம் கோடி அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தினுடைய சொத்து மதிப்பு. ஜி ஸ்கொயர் சேர்ந்துருச்சான். ஜி ஸ்கொயர் அக்யூஸ்ட் பாலா ஓடி முதலமைச்சர் கட்டி பிடிக்கிறாரு. இந்தியா டுடே நிறுவனத்தினுடைய விளம்பரத்துல முதலமைச்சர் படம் இருக்கு. சபரீச நிறுவனத்துல எப்படியா விஜய் படம் வருது? சரியான கேள்வி. இந்த ரத்தீஷ்ங்கிற ஒரு திருட்டு பைய லண்டன்ல ஒளிஞ்சிருக்கான். டவுசர் பாய்ஸ் 85 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு, அதாவது 85,000 பவுண்ட்ஸுக்கு லண்டன் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல ஏர்போர்ட்ல சரக்கு வாங்கிட்டு அடிக்கிறானுங்க. எவ்வளவு? 85,000 பவுண்ட்ஸ். நம்ம ஊர் காசு 85 லட்சம். என்னங்க சொல்ற? ஆமாங்க, மயக்க வந்துச்சுங்க எனக்கு. மயக்க வந்து மயங்கிட்டீங்க. அப்போ இந்த டவுசர் பாய்ஸ் 174 சோமா செட், இவ்வளவு ரகசியம் அங்க இருக்கு. விஐபி மட்டும் தான் அங்க குடியிருக்க முடியும். ஒரு பிளாட்ட ஏறக்குறைய 25 கோடி ரூபாய். எல்லாம் மக்கள் காசு. எல்லாம் மக்கள் காசு. 5 வருஷமா அடிச்சு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. லண்டனு யாரெல்லாம் விஜய் போய் தூக்கி இருக்க வேணாமா? அதுதாங்க மக்களுடைய கோவம். நானும் அப்பாவி மக்கள் தானே. அப்போ இதுல குற்றவாளியுடைய குரல் உயர்கிறது, நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியவருடைய குரல் எடுக்க வேண்டிய போலீஸ் மாதிரி. நீங்க போலீஸ் அமைச்சர் அவர் தானே. ஆமா. அப்போ திருட சத்தம் போட்டு பேசுறான், போலீஸ் ஏட்டையா பம்புறாரு. அப்போ இதையும் மக்கள் லைவா பாக்குறாங்கல்ல. ஆரோக்கியம். நீ அப்படி நினைச்சிடாதீங்க, அவர் அமைதியா இருக்கிற மாதிரி இருப்பாரு. அடுத்து கிளைமேக்ஸ பாருங்க, தூக்கி உள்ள போட போறாப்ல. தேவலாம் வாயை கொடுத்துட்டாப்ல. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நம்ம பாக்குறோம், இதுதாங்க நடக்கணும். நடந்துருங்க. சினிமால மட்டும் 4 பேரை அடிச்சு குத்தி தள்ளி விட்டுட்டு கம்பு சண்டை சொல்றீங்க. இது உண்மையாகவே சட்டசபையில அத்தனை பேரும் அலிபாபாவும் 40 திருடர்கள். ஆனா இவரு சொல்றாரு தெளிவா, எப்ப எடுக்கணும், எப்ப துறக்கணும், எப்ப என்ன செய்யணும் எல்லாம் எனக்கு தெரியும்ட்டார்ல. இல்ல எப்பங்க எடுக்கிறது? ஊழல் பண்ணவன், லஞ்சம் பண்ணவன், மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சவனுக்கு நேர காலம் அங்க இருக்கு. ராதன் பண்டிட்டா குறிச்சு கொடுக்கணும் நேரம், அது இல்ல. நீங்களே குறிக்கணும், முடிவை எடுக்கணும். நீங்க அவன் பயந்துட்டு இருக்கணும். தப்பி ஓடணும், வெளிநாடு லண்டன் தப்பி ஓட்டம், துபாய் தப்பி ஓட்டம், ராஜபக்ஷ தப்பி ஓடுனது பார்த்தோம்ல. அதே போல போடணும். அதுதாங்க தமிழ்நாட்டுல கிளைமேக்ஸ் அரசு. விஜய் அவரிடம் மக்கள் விரும்புகிறார்கள். அதைத்தான் நீங்களும் 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டோம், இந்த விசில் பட்டனை உடைச்சோம். அப்போ இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனால் அவர்கள் சட்டசபையில அவர்களுக்கு தெம்பா திராணியா, ஒருவேளை ரஜினிகாந்த் ஆளுநரா வந்தா திமுக உற்சாகம் கரை புரண்டு ஓடுது. அப்ப ஆளுநராகிறார் ரஜினிகாந்த். ரஜினி திமுக குடும்பத்துக்கு விசுவாசி, திமுக குடும்பத்துக்கு விசுவாசி. ராகவேந்திரா கல்யாண மண்டபம் போன்ற பல சொத்துக்கள் டபுள் டாக்குமெண்ட் போட்டு சொத்து கைவிட்டு போகும்போது காப்பாற்றியது கருணாநிதி தான். டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி. அப்போ கருணாநிதி சும்மா சொல்றாரு, அதுதாங்க அவர் பேரு. அவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி. டாக்டர் பட்டம் வைக்கிறதுக்கு சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் எத்தனை பேர் செத்து போனா? உதயகுமார் செத்து போனான். உதயகுமார் செத்து போனான். கலைஞர்னா இசை, நாட்டியம், நடனம், இடை, தொடை, இதுதான் கலை. இதுதான். இதை ரசிப்பவன் எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும்? தலைவன்னா புரட்சி செய்பவன், ரத்தம் சிந்துபவன், தியாகம் பண்றவன், இதுதான் தலைவன். இது டாக்டரும் தப்பு, கலைஞரும் தப்பு, கருணாநிதியும் தப்பு, தட்சணாமூர்த்தி
என்ன புதுசா நம்ம சொல்றீங்க? அவர் பேர் தட்சணாமூர்த்தி தாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, அது தெரியாதா? அதுவும் தெரியாது. என்ன போங்க, ஐயோ என்ன பிள்ளையா இருக்கீங்க? தட்சணாமூர்த்தி பேர் தட்சணாமூர்த்தி தான். சரி, அப்பா அம்மா வச்ச பேர் தட்சணாமூர்த்தி. இவரை வந்து கருணாநிதி மாதிரி கருணாநிதி. நீங்க ஒவ்வொருத்தர் நெடுஞ்செழியன் பேர் வேற, அன்பழகன் எனக்கு பேர் மறந்து போச்சு. இதெல்லாம் இப்போ ஏங்க 1 லட்சம் பேர் உங்க தலைவரை மாத்தினாரு. ஆமா, உங்க பேர் என்னங்க? என் பேர் சரவணன். என்ன பேர் நினைப்பாடுறீங்க? சங்கத்தமிழ். அப்போ கருணாநிதி ஒரிஜினல் பேர் தட்சணாமூர்த்தி. அப்போ கருணாநிதி டாக்டர், கலைஞர், முத்தமிழறிஞர், பிறக்கிற குழந்தை, பிறக்க போற குழந்தை, கருவுல உற்பத்தியான குழந்தை, எல்லாத்துக்கும் நான் தாண்டா தலைவன். கரு பிடிச்சாலே நான் தான் தலைவன். கரெக்ட். இப்படி எல்லாமா பட்டம் வச்சுக்குவாங்க. சரி, இப்போ திமுகவை பொறுத்தவரை திமுக மீது நடவடிக்கை எடுப்பது என்பது சட்ட ரீதியா ஊழலை நிரூபிச்சு, நீங்க செந்தில் பாலாஜிக்கு எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லைங்க. மின்சார அதிகாரி காப்பாத்துறான், அதிகாரி விஜய தப்பா வழிநடத்துகிறான் குற்றச்சாட்டு. என்னன்னா 1 லட்சம் டன் நிலக்கரி எங்க போச்சுனே தெரியலன்னு பதவிக்கு வந்த உடனே சொன்னாலும் செந்தில் பாலாஜி. பழைய அதிமுக அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி 1 லட்சம் டன் நிலக்கரி வாங்காம பில்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டார். இத பொதுவெளியில சொன்னவர் சே பாலாஜி. இந்த சே பாலாஜி அப்போ 1 லட்சம் கோடி சரியா 1.5 லட்சம் டன் நிலக்கரி, இத ஆளுக்கு பாதி 75,000 டன் காசை கொடுத்துட்டு 75,000 நீ வச்சுக்க, இப்படி பண்ண கோப்பு அங்கேயே இருக்கு. இதெல்லாம் பார்த்தா செந்தில் பாலாஜி 200 வருஷம் வெளியே வர முடியாது, தங்கமணி 300 வருஷம் வெளியே வர முடியாது. எல்லாம் டபுள் ட்ரிபிள் ஆயில் தண்டனை. நேரு ஒரு 40 வருஷம் உள்ள இருக்கணும். ஏவா வேலு அட்டையில பாலம் கட்டின வேலு ஒரு 50 வருஷம் உள்ள இருக்கணும். சேகர் பாபு கோயில் நகையை பூரா உருக்கி எல்லாத்தையும் கொண்டு துர்கா வீட்டில் வச்சுட்டாரு, அவர் ஒரு 100 வருஷம் உள்ள இருக்கணும். இவ்வளவு இருக்கு. இத்தனை வழக்கு பாய்ந்தால் திமுக தேர்தல் நிக்கிறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. நான் தான் பால்டால் மேல ஒரு புகார் சொன்னேன். ஒரு சந்தேகம் வருது சார், நீ சொல்றதை வச்சு பார்த்தா நீ சாதாரண ஆள் இல்ல, முக்கியமான மேட்ரு. இப்போ உதயநிதி வந்து எடு ஃபைல் எடுன்னா நீங்கள பூரா பிடிச்சி உள்ள ஓட்டுவிட்டு நம்ம புதிய ஆளை வச்சு கட்சியை கட்டமைப்புன்னு பிளான்ல இருக்கலாம். அவர் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்கன்னு வேற அவர் வருத்தப்பட்டாரு. அங்க போயிட்டு ரெட்டி அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. ஆனா பைல் எடுக்க வச்சு நீங்கள பூரா தூக்கி உள்ள ஓட்டுவிட்டு புதிய சக்தி கொடுக்கலாம்னு இருப்பாரு சார். திட்டமா பாம்பரியும் பாம்பின் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுதான் திட்டம். கரெக்டா? அதனால விஜய் அவர்களே நீங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்ம கருத்து. அப்போ இவர்கள் பூரா சிறையில் இருந்தா ஜெயில இருக்கவனே கெடுத்துருவானுங்க. ஜெயிலுக்கு கெட்டு போயிருவாங்களா? ஐயோ ஏப்பா நீங்க எல்லாம் உங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்குறேன், எம்எல்ஏ ஆவது எப்படி நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். எங்களை கை கால அமைத்து நல்லா ஜெயிலில் படுத்துட்டு 3 நேரம் சிக்கன் பிரியாணி நாட்டுக்கோழி சாப்பிட்டுட்டு ஏவா வேலுதான் வெளியே வரும்போது பலன்னு வருவார். ஏன்டா உள்ளே எனக்கு சிசின்னு உருவாக்கிட்டான். நேரு நெஞ்சுக்கறி வரலாறு எங்கள் சிறைச்சாலையை உடைத்து எங்களை வெளியேற்றியது என்று வரா. அப்போ இந்த கூத்தெல்லாம் சீக்கிரம் நடக்கணும். ரஜினி ஆளுநரா வந்துட்டா இவன் இந்த தாவேக்காவுடைய கோப்புகளில் குற்றம் கண்டுபிடித்து அதை அரசியலாக்குவதற்கான முயற்சி நடக்குது. இந்த முயற்சியை முறியடிப்பதற்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். உடனடியா இந்த அலிபாபாவும் 35 திருடர்களையும் உடனடியா நீங்க வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு நீங்க பிஜேபி லல்லு பிரசாத் யாதவ் தூக்கி உள்ள போட்டான் தெரியுமா? அதே போன்று இவர்களையும் தூக்கி உள்ள போடுங்க, வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு 1 வருஷம் உள்ள. அப்ப ஊழலை ஒழிப்போம்னா இதான் வழி, வேற வழியே இல்லை. குண்டாசில் போட்டா 6 மாசம் வெளியே வர, 6 மாசம் சிறையிலே இருந்த ஏவா வெளியே வரும்போது சரியா திருந்தி அட்டையிலேயே பாலம் கட்டாம சிமெண்ட்லயே பாலம் கட்டுகிற ஒரு முயற்சியோடு வருவார் என்பது உங்களுக்கு கருத்து. ரொம்ப நன்றியா, நல்ல கருத்துக்களை வந்து நீங்க கொடுத்துருக்கிறீங்க. விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.